ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். உங்களுக்கு எல்லாமே நோய் இருக்கா? அந்த நோய் தீர்றதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குது. உங்களுடைய ரத்தமெல்லாம் அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த ரத்தமெல்லாம் சுத்தமாகறதுக்காக ஒரு மருந்து இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, கடவுளுடைய திருநாமம். கடவுளோட திருநாமத்தை நம்ம சொல்ல சொல்ல நம்மளுடைய மனசும் சுத்தமாயிடுமா, நம்மளுடைய ரத்தமும் சுத்தமாயிடுமா. கடவுளுடைய நாமம் அப்படிங்கிற அந்த மருந்தை நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல எந்த விதமான நோய் நொடியும் இருக்காதான். கடவுள் அரக்கர்களையே அழிச்சவர். நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற கெட்ட எண்ணம் அப்படிங்கிற அரக்கர்களை கடவுளோட பேரை சொல்ல சொல்ல அதெல்லாம் ஓடி போயிடுமா. பக்தர்களுக்கு எப்போவுமே நன்மை செய்கிறதுக்கு தான் கடவுள் இருக்கார். அதனால் எப்போவுமே அவரோட பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா பிறப்பு அப்படிங்கிற இந்த சம்சார கடல்லேருந்து நம்மளையே காப்பாற்றிடுவார். நம்மளுக்கு எல்லா நன்மைகளையும் தரக்கூடியவர் கடவுள். அதனால் அவருடைய நாமத்தை நம்ம எப்போ உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்மளுடைய ரத்தம் சுத்தமாயிடும். நாம் பகவானுடைய திருவடிகளை நினைக்காம வேதங்களை நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா தனியாக காட்டுக்குள்ளார போய் நம்ம இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி புலம்புறதுக்கு சமமாக. அதே மாதிரி நிறையா நம்ம விரதம் நான் அந்த விரதம் இருக்கேன், நான் இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேருக்காக நம்ம விரதம் இருந்தோனாக்கா அதை நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை தான் கரைக்குமா. கடவுளோட பேரை சொல்லிக்கிட்டே இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விரதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுடைய பேரை சொன்னால் நம்மளுடைய ரத்தம் சுத்தமாகுது, நம்மளுடைய மனசு சுத்தமாகுது, நம்மளுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அதை நம்ம சொல்லாமல் இருக்கலாமா? அதனால் இதுக்கு நேரம், காலம், இடம் எதுவுமே தேவையில்லை. நம்மளால் நமக்கு எப்போ தோணுதோ அப்போல்லாம் நடக்கும்போது சொல்லலாம், உட்காரும்போது சொல்லலாம், படுக்கும்போது சொல்லலாம். எப்பப்போ நம்மளுக்கு கடவுளுடைய பேரை நான் சொல்ல தோணுதோ அப்போல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த உலகத்தில் நம்ம தனிமையாக இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான நேரமாக. ஏன் அப்படின்னாக்கா நீ தனியாக இருக்கும்போது தான் கடவுளை பற்றின சிந்தனை உனக்கு அதிகமாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தனிமையாக இருக்கிற நேரத்தை கடவுளோட சிந்தனைக்கு அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்கலாமா? நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.